நம்ம சேனல்ல ஹிட்டான ரெசிபி இந்த குனாஃபா. இந்த குனாஃபாவில் ஈஸியாட்டும் டேஸ்டாட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ போட்டுக்கிட்டு இந்த ட்ரை கிரேப்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ணது தனியாக இருக்கட்டும். அதே கடாயில் சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நார்மல் சேமியா தான். இப்போ அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. இந்த ரேஷியோஸில் இந்த ரவையை வறுத்துட்டு இதில் நான் ஆரஞ்சு பியூரியும் போட்டுக்கிறேன். ஆரஞ்சு கொஞ்சம் சுகர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலருக்கு வேண்டி. இதில் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு கூடவே நிலக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஆறட்டும். ஒரு ஜாரில் கொஞ்சமாக பிஸ்தா, இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக சுகர், அதாவது 2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பட்டர். இதில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாக்லேட் கலர்ஸும் ரெடி. இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கேசரி, அதுக்கு மேலே இந்த சேமியா, இதுக்கு மேலே கொஞ்சம் மட்டும் சாக்லேட்டு, அடுத்து பிஸ்தா கலாஷு இதுவும் கூட போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேமியா, அடுத்து சாக்லேட்டு, இதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.